அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பலியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பலியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை பார்த்திமா நகர் புனித கன்னிமரியாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு தருகிறது. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளுகின்ற அரசரை ஈன்றவர் நீரே. தூய பார்த்திமா அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்த திருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை, குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் அன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால்
மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதன்முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகள் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாய் கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறைவார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள்.
இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூய பார்த்திமா அன்னையினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தாயின் பரிந்து பேசுதலினால் ஆசிர்வதிப்பீராக. ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய மகத்துவத்தை, அவற்றின் ஆற்றலை, வலிமையை எங்களுக்கு இந்த அன்னையினுடைய காட்சி வெளிப்படுத்துகிறது. அம்மா, நாங்கள் எப்பொழுதும் உம்மீது பக்தி கொண்டு உமக்கு புகழ் சாற்றி உம்மீது கொண்ட மரியாதையின் பேரில் நாங்கள் செய்கின்ற எல்லா வணக்கச் செயல்களையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக உம்முடைய மகனிடத்தில் பரிந்து பேசும். அம்மா, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்ந்து காத்தருள்வீராக. உம்மிடத்தில் நாங்கள் அடைக்கலம் அடையும் போது, தஞ்சமடைந்து ஓடி வருகிற போது, எங்கள் குறைகளுக்காக, கஷ்டங்களுக்காக, வேதனை துன்பங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்தில் எழுகின்ற பிரச்சனைகளுக்காக அம்மா நாங்கள் உம்மிடத்தில் ஓடி வருகிற போது, உம்முடைய திருத்தலங்களை தஞ்சமடைந்து நாடி உம்மிடத்திலே மடிப்பிச்சை ஏந்தி பல நேரங்களில் நோன்பிருந்து தவமிருந்து உம்மிடத்திலே மன்றாடுகிற போது எங்கள் குரலை புறக்கணியாமல் கேட்டருளும். தட்டாமல் எங்கள் குறைகளை தீர்த்தருளும்படியாக உம்முடைய மகனிடத்திலே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. இதோ உம்முடைய மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொள்வாராக. எங்கள் வேண்டுதல்களை ஏற்று ஆசிர்வதிப்பாராக. எங்களை பாதுகாத்து ஆண்டவர் எங்களை வழிநடத்தி என்றும் காப்பாராக. அவருடைய மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்காக அன்றாடம் அன்றாடும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய பார்த்திமா அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஒரு நாள் ஒரு முனிவரை தேடி ஓர் இளம் பெண் வந்தாள். அவளை முனிவர் தன்னுடைய குடிசைக்குள் அழைத்து சென்று, அம்மா, உனக்கு என்ன வேண்டும்? இந்த முனிவனை தேடி வந்திருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்திலே அவர் கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த இளம் பெண் இப்படி சொன்னாராம், முனிவரே, எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த துன்பமும் வரக்கூடாது, எந்த இக்கட்டான நிலையும் எனக்கு வரக்கூடாது. என் அழகு இப்படியே இருக்கணும். நான் எப்படி அழகா இருக்கிறனோ அந்த அழகோடவே நான் எப்பொழுதும் இருக்கணும்.
என்னிடத்தில் எப்பொழுதும் பண வசதி இருந்து கொண்டே இருக்கணும், எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, எந்த நோய் நொடியும் என்னை அணுகக்கூடாது, அத்தகைய வரனை எனக்கு நீங்க தாங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தவ முனிவரிடத்தில் இந்த பெண்மணி கேட்டுக்கொண்டாராம். இவற்றையெல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த முனிவர் அந்த பெண்ணை பார்த்து மௌனமாக சிரித்துவிட்டு, அம்மா, உனக்கு நிம்மதியான எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த வியாதியும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீ நினச்சினா நேரடியாக போ. ஒரு காடு ஒன்று வரும், அந்த காட்டு பகுதியில் சுடுகாடு ஒன்று இருக்கும், அந்த சுடுகாடில் போய் படுத்துக்கோ. அந்த இடத்துல தான் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தொல்லையும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த நெருக்கடியும் இருக்காது, எந்த நோய் நொடியும் அவங்கள அணுகாது. அப்படி போய் படுத்துக்க அப்படின்னு சொன்னாராம். தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொண்ட அந்த பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றாராம். என் அன்பு உள்ளங்களே, துன்பங்களே இல்லாத வாழ்க்கையோ, தோல்விகளே இல்லாத வாழ்க்கையோ, கஷ்டங்களே வராத வாழ்க்கையோ நமக்கு அமையாது. இது எல்லாமே நம்மோடு இரண்டர கலந்த ஒன்றாக இருக்கிறது. வாழ்க்கையை இப்படியாகத்தான் நாம் அணுக வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த துன்பத்தை, இந்த வேதனையை, இந்த கலக்கத்தை, இந்த வியாதியை அணுகக்கூடிய வல்லமை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் ஆண்டவருடைய அருள் துணை தான். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதல் தான். அன்னை மரியாள் சந்திக்காத போராட்டங்களா, அன்னை மரியாள் தன் வாழ்க்கையில் அனுபவிக்காத கொடுமைகளா, அவருடைய வாழ்க்கையில் நடக்காத துன்பங்களா? எவ்வளவு துன்பங்களை, வேதனைகளை, வலிகளை பொறுத்து கொண்டவள் அன்னை மரியாள். எல்லாவற்றையும் இறைவனுடைய திருவுளத்திற்காக ஒப்பு கொடுத்தவர், இறைவனுடைய திட்டம் என்பதை உணர்ந்து கொண்டவர். தான் அருள் நிறைந்தவராக இருந்தாலும், பெண்களுக்குள் பேறு பெற்றவராக இருந்தாலும், கடவுளுடைய தாயாக இருந்தாலும், விண்ணக மன்னக அரசி என்பதை உணர்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் துன்பம் தான் நீடித்தது, வெறுமைதான் இருந்தது, ஏமாற்றங்களும் கேலி கிண்டல்களும் தான் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக மாறிப்போயிருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் துணிவோடு சந்தித்தார், எல்லாவற்றையும் துணிவோடு அணுகினார் கடவுளுடைய வல்லமையினால. இன்றைக்கு நம் தாயாம் திரு அவை பாத்திமா நகர் புனித கன்னிமரியாவினுடைய திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி 6 மாதங்கள் தொடர்ந்து எல்லா 13ஆம் தேதிகளிலும் பாத்திமா நகரில் இருந்த 3 பேருக்கு அன்னை மரியாள் காட்சி தந்திருக்கிறார். 3 சிறுவர்களுக்கு, ஜெசிந்தா, லூசியா, சிறுவன் பிரான்சிஸ். இவர்கள் 3 பேருக்கும் அன்னை மரியாள் தொடர்ந்து காட்சி தந்தார். அந்த காட்சியில் அன்னை மரியாள் வெளிப்படுத்தியது, தொடர்ந்து ஜெபமாலை ஜெபியுங்கள். ஜெபமாலை வெற்றியின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம், நம் கரங்களில் இருக்கிற பாதுகாப்பு கவசம். அது வல்லமை, அது ஆற்றல், அது கடவுளுடைய சக்தி. அதை நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோம். அந்த திரு ஜெபமாலையை செபியுங்கள் என்கிற ஒரு செய்தியை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். பிறகு 3 ரகசியங்களையும் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். 13/7/1917ஆம் ஆண்டு அளித்த காட்சியின் போது அன்னை மரியாள், ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும் என்கிற அந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை எடுத்து சொல்லியிருக்கிறார். பிறகு 1917 அக்டோபர் 13ஆம் தேதி அன்று ஏறக்குறைய 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஓரிடத்தில் கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு அற்புதமான காட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி சூரியன் நடனமாடுவது போன்ற ஒரு காட்சி. இயேசு கிறிஸ்து, புனித யோசேப்பு ஆகியோர் வெளிவந்து கொண்டிருந்த அத்தனை பத்திரிகைகளிலும் இந்த காட்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் 1917. அன்பிற்குரியவர்களே, ஜெசிந்தா, பிரான்சிஸ் இவர்கள் இருவரும் அந்த சிறு பருவத்திலேயே கொஞ்ச காலத்தில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் சகோதரி லூசியா மட்டும் ஸ்பெயின் நாட்டில்
97 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி அன்றுதான் அவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். 1930இல் திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் பாத்திமா நகரில் காட்சி தந்த இந்த காட்சியை அதிகாரப்பூர்வமாக திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. என் அன்பு உள்ளங்களே, அன்னை மரியாள் பல இடங்களில் காட்சி தருகிறார். அந்த காட்சி எல்லாமே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வதுதான் நோக்கம் என்பதை வெளிப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் மீட்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளம் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாளுடைய காட்சிகள் அனைத்தும் நாம் மனம் மாற வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் அந்த காட்சியினுடைய மைய நோக்கமாக சிந்தனையாக இருக்கிறது. இந்த மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு தூய பாத்திமா அன்னை இடத்தில் சிறப்பாக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். அந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்பின் சாட்சிகளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக வாழ வர வேண்டி மன்றாடலாம். ஆமீன். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்த உன் திருவடி சேர்ப்பா, தரிசனம் தந்த உன் திருவடி சேர்ப்பா. தரணியில் எம்மை நிறைவாய் காப்பா. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருட்துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிமரியான புனித பாத்திமா அன்னையினுடைய நினைவு விழாவில் நாங்கள் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார்.
அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனிச்சமும் கோழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். நினைவு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே இறைவா, தூய பார்த்திமா அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் இந்த அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற திருத்தலங்கள், தேவாலயங்கள், தொழிலகங்கள், கல்வி நிறுவனங்கள், இந்த அற்புதமான அன்னையினுடைய திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற நபர்கள் அனைவரையும் இந்த நாளில் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவாக இந்த அன்னையின் பரிந்து பேசுதலினால் அவர்களையும் அவர்களின் தொழிலையும் முயற்சியையும் திறமைகளையும் ஆசிர்வதிப்பீராக. உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுகோடியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கடவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடும் துணிவோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மகிழ்ச்சியான தூய பார்த்திமா அன்னையினுடைய திருவிழாவில் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே, இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா. தகுதியில்லாத ஏழை நான், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித பாத்திமா அன்னையினுடைய நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் பரிந்து பேசுதலினால் மீட்பின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமளியாய் உதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமரியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமரியே.